வணக்கம் நண்பர்களே. ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கெயில் இந்தியா பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரீனில் காட்டுற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். இன்க்ளூடிங் ஏர்னிங் growth ரேட் எவ்வளவு இந்த கம்பெனி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். மார்க்கெட் கேப் 97,164 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், டிவிடெண்ட் yield 5.07%, 52 வீக் ஹை 203 ரூபா, 52 வீக் ஹையிலிருந்து 27% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 145, 52 வீக் லோல இருந்து 2% தான் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 31%, டெய்லி வொலாட்டிலிட்டி நியர்பை 2%, ஏர்னிங் yield 8.8%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 52% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 14% ஹோல்டிங் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 27% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இந்த 27%ல ஓஎன்ஜிசி 5% அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 2.5% இன்க்ளூடட் அண்ட் பப்ளிக் 7% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 years ஆவரேஜ் 14%, 3 years 15% அண்ட் லாஸ்ட் 2 year -1%. ஃபினான்ஷியல் இயர் 2023 கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 2025 1% டாப் லைன் growth ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth பார்த்துருவோம். பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years CAGR 1%, லாஸ்ட் 3 years -6% அண்ட் லாஸ்ட் 2 years 34%. பாட்டம் லைன் growth ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 years ஆவரேஜ் 10%, 3 years ஆவரேஜ் 9% அண்ட் லாஸ்ட் 2 years ஆவரேஜ் 11%. 5 years ஆவரேஜ் விட 2 years ஆவரேஜ் அதிகமா இருக்குது, நல்ல சைன். நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட கால்குலேஷன் 2135 கோடி. அவங்க Q2ல கொடுத்த ரிப்போர்ட் 1989 கோடி. அதே Q3ல கொடுத்த ரிப்போர்ட் 1729 கோடி. நம்மளோட எஸ்டிமேட்டை விட Q2வும் Q3யும் கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த ஷேரை ஸ்டடி பண்றீங்க, கொஞ்சம் இன்டெப்தா ஸ்டடி பண்ணணும். நம்ம மினிமம் எஸ்டிமேட்டிவே ஃபுல்ஃபில் பண்ணல Q2 Q3யும். Q2 கம்பேர் பண்ணும்போது Q3 -15%. ஸோ Q2 விடவும் Q3 கம்மியா இருக்குது. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். கெயில கம்பேர் பண்றதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் அண்ட் பாரத் பெட்ரோலியம் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். மீடியன் பிஇ 10x, இவங்களது 11xல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மீடியனோட 1x அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 1.27, இவங்களது 1.15. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.56, இவங்களது 0.30. எபிட்டா மார்ஜின் மீடியன் 13%, இவங்களது 14.55%. மீடியன் விட அதிகமான எபிட்டா மார்ஜின் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 5%, இவங்க 7% வச்சிருக்காங்க. மீடியனை விட 2% அதிகமான மார்ஜின் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 11%, இவங்க 12% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 15%, இவங்க 17% வச்சிருக்காங்க. மீடியனை விட 2.5% அதிகமா இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் yield மீடியன் 4%, இவங்க 5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மீடியனோட 1% அதிகமாகவே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 10.63%, இவங்க 10.92% வச்சிருக்காங்க. ஸோ மீடியனை மீட் அவுட் பண்ணுது. அடுத்தது கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.35, இவங்க 1.99 வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 8.28 மீடியன், இவங்க 22 இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ ஆல்சோ குட். அடுத்தது டெப்ட் டு அசெட் மீடியன் 54.65, இவங்க 36 தான் வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 5, இவங்களது 7.5 இருக்கு. மீடியனோட 2.5% ரிட்டர்ன் ஆன் அசெட் அதிகமாகவே வச்சிருக்காங்க. பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 0.72x, இவங்க 0.68xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இபிஎஸ் growth மீடியன் 13%, இவங்களது -2.68%.
மீடியன் கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ் growth இல்ல. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 83 ரூபா அக்டோபர் 2022 வந்த லோ. ஹை 246 ரூபா ஜூலை 2024 வந்த ஹை. ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது, மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை 202 ரூபா ஜூன் 2025 வந்த ஹை. லோ மார்ச் 2026 இப்போ வந்த லோ 144 ரூபா. இப்போ 147 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நியர்பை லோ கட்டத்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இந்த ஹைக்கு அப்புறம் லோயர் லோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். ரிலையன்ஸ் பிளஸ் 46%, கெயில் பிளஸ் 50%, நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் 68%, ஐஓசி பிளஸ் 138% and ONGC plus 139%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது IOC plus 24%, PVCL plus 21%, ONGC plus 17%, Nifty Oil and Gas plus 13%, Reliance plus 11%, GAIL minus 7%. லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு நம்ம செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது கெயில் அப்படியே அந்த இடத்துல கீழே தொங்கிட்டு இருக்காரு. -7% ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 14% அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 7%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 17%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.3, current ratio 1.99, interest covering ratio 22.52, debt to asset 36%, return on asset 7.5%, price to sales below 1x, price to book 1x, book value 129 ரூபா, enterprise value to EBITDA 5.6x and PEG ratio 9.3 and PEGI ratio 1.8. ஓவராலா ஃபினான்சியல் ரேஷியோ பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 241 ரூபா, லோ 84 ரூபா. ஸோ இதனோட ஆவரேஜ் 162 ரூபா. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 9% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்டர்ன்ஷிப் வேல்யூ 249 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 136 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 190 ரூபா. 190 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 173 ரூபா. இந்த 173 ரூபா பையிங் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 14% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதே ஆவரேஜ் ஐவியை 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 176 ரூபா. இந்த 176 ரூபாயை கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவி விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 16% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். ஏர்னிங் growth ரேட் -0.73%. இந்த ஏர்னிங் growth ரேட் இன்கம் growth ரேட் பிளஸ் இபிஎஸ் growth ரேட் இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஏர்னிங் growth ரேட். இபிஎஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது -0.73% தான் ஏர்னிங் growth கிடைக்குது. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ 10.17, கரண்ட் பிஇ 11.34. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 12% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 22% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.